இந்த வீடியோவில் ஸ்டாண்டர்ட் 7th டேர்ம் நம்பர் 3 பேஜ் நம்பர் 30 இருக்கிற ட்ரை தீஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். கொஸ்டின் வந்து கன்வெர்ட் த ஃப்ராக்ஷன்ஸ் ஆஸ் பர்சன்டேஜ். கீழே கொடுக்குற ஃப்ராக்ஷன்ஸை வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பர்சன்டேஜ்னால் என்ன அப்படின்னா 100க்கு எவ்வளோங்கிறது தான் வந்து பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜ் வந்து இந்த சிம்பிளால் நம்ம குறிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சிம்பிள் போட்டாலே டினாமினேட்டர் 100, நியூமரேட்டர் எனி நம்பர், இட் கேன் பி எனி நம்பர். இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் 1/20 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து பர்சன்டேஜாக மாற்றணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 100% மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 100/100 தான் வந்து 100%. ஸோ அதனால் 100%ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நியூமரேட்டரில் இருக்க நம்பர் வந்து டினாமினேட்டரால் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ இந்த 100 வந்து 20ஆல் டிவைட் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு அதை டிவைட் பண்ணிக்கலாம். 100ல் எத்தனை 20 இருக்குன்னா 5 20s. வெரி குட். அப்போ 5 1s are 5. அப்போது 1/20ங்கிறது வந்து 5%. அப்போ 100க்கு 5 தான் வந்து 1/20. இப்போ செகண்ட் கொஸ்டின் 13/25. இதுவும் அதே தான். பர்சன்டேஜை தான் மாற்றுறதுக்கு 100/100, 100/100னா 100%. ஸோ இப்போ இந்த 100ஐ 25ஆல் டிவைட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஆமாம், முடியும் இல்லைங்களா? 100ல் எத்தனை 25 இருக்குது? எஸ், வெரி குட். 4 25s இருக்குது. அப்போ டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்த கோஷன்ட்டையும் இந்த 13ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 4 3s are 12, கேரி ஓவர் 1, 4 1s are 4, 4 + 1 is 5. அப்போது 52%. அப்படின்னா 25க்கு 13னா 100க்கு 52. இப்போ தேர்ட் சம் 45/50. இதை வந்து பர்சன்டேஜாக மாற்ற சொல்கிறாங்க. அப்போ இன்டூ 100%. 100ஐ 50ஆல் டிவைட் பண்ணிக்கிங்க. எத்தனை இருக்குது? எஸ், வெரி குட். 100ல் 2 50 இருக்குது. இப்போ இந்த 45யும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணும். 5 2s are 10, கேரி ஓவர் 1, 4 2s are 8 + 1 9. அப்போது 50க்கு 45னா 100க்கு 90. ஃபோர்த் சம் 18/5 இன்ட்டு 100%. இப்போ 100ஐ 5ஆல் டிவைட் பண்ண முடியும். எவ்வளோ வரும்? 20 வரும். 25s are 100. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போது 0க்கு 0 போட்டுங்க. 8 2s are 16, கேரி ஓவர் 1, 2 1s are 2 + 1 30. 360%. அப்போ நீங்கள் கேட்கலாம் 100க்கு தானே சொன்னீங்க, எப்படி 360 வருது அப்படின்னு சொன்னால் இந்த 360ல் 3 ஃபுல் 100s இருக்குது. அப்புறமா 100க்கு 60 எப்படி இருக்கும்? 100/100, 100/100, 100/100. அடுத்தது வந்து எவ்வளோ இருக்கும்? 60/100. அப்போ இது வந்து 100/100 ஒரு 100%, இது ஒரு 100%, இது ஒரு 100%, இது வந்து 60. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணன்னு அர்த்தம் 100க்கு 360%. ஓகே. இப்போ 27/10. அதே மாதிரி இந்த பர்சன்டேஜை கன்வெர்ட் பண்ணும்போது 100%. இப்போ 100ல் எத்தனை 10 இருக்குது? டிவைட் பண்ணிக்கலாம். எஸ், ஒரு 10 10s are 100. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க? 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு 0 மட்டும் சேர்த்துட்டா போதும். அப்போ 270%. இப்போ லாஸ்ட் சம் 72/90 இன்ட்டு 100%. இப்போ 100 வந்து 90ஆல் ஃபுல்லாக டிவைட் ஆகாது. அப்போ என்ன பண்ணலாம்? 72வும் 90ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாதுன்னா நமக்கு வந்து டெசிமல் பாயிண்டில் வரும், ஹோல் நம்பரில் வராது. அப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் இது எந்த டேபிள்ஸால் டிவைட் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ 72வும் 90யும் 9 டேபிள்ஸில் போகும். 8 9s are 72, 10 9s are 90. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்? இப்போது 100 10ஆல் டிவைட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அப்போ 100 10ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும்? இங்கே 100. அப்போது 18 to 10 80%. அப்போது 70 to 90க்கு 72னா 100க்கு 80. தேங்க்யூ.